ஷேய் ராமா இல்லை எரிக்கலே போட்டு எரிக்க சொல்லிட்டாரு பையனை கூப்பிட்டு இல்லை எரிக்கலே போடுறா முள் எரிக்கலை முளைக்கணும்டா வீடு மாளியை கெட்டி பூமியை பாழாக்கி வச்சுருக்கான் மணியிட போய் படுத்தெஞ்சு போகிறதுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார் கடவுள். முக்கால் சத்தியம் விவசாயம் கொடுத்துருக்கேன் இருப்பு இடம் ஆடை கண்டாரோலியமாக பூரா பாழாக்கி வச்சுருக்கான்னு இப்படியே சொல்லிட்டாரு எங்கள் அண்ணன். இல்லை உன் உயிர் தடம் எரிச்சாச்சு முடிஞ்சு போச்சு. இப்போ டைல்ஸ் கல் வீட்டில் பயிற்சி வச்சுருக்கியா அதுதான் பிடிக்கல நோய் உருவாகும் என்னென்ன நோய் உருவாகணுமோ அந்த டைல்ஸில் ஏற்றிட்டார். எல்லா சிமெண்ட்லேயும் ஏற்றிட்டார். சிமெண்ட்டு மலையை உடைச்சி எல்லாம் ஆள்கால் கெமிக்கல் அதில் உள்ள தயாரித்து ஏற்றுங்க. ஆனால் அந்த சிமெண்ட்டுகளும் டைல்ஸும் சேர்ந்து அப்படியே உயிர் தடத்தை பிடிச்சோடனே அப்படியே நக்குவான். வீட்டில் போய் நக்குவான். என்னடா எந்திக்க மாட்டேங்க நமக்கு எந்திக்க மாட்டேங்கன்னு இவன் சொல்லுவான். அவள் என்னடா நீ குத்துறா என்னடா குத்த மாட்டேங்கன்னு சொல்லுவாள்ல. அப்போத்தான் இப்போ கணக்கு பார்த்தோன்னே ஆகா அந்த டைல்ஸ் கல் போட்டிருக்கோம் இதுதான் நம்மளை சோழி முடிச்சிருச்சு நம்ம உயிர் தடத்தை சோழி முடிச்சு அப்போ நக்குவோம் அப்படின்னு நக்குவோம். இப்போ வரைக்கும் கல்யாணம் முடித்து போகிறது வாரது பூரா நம்ம நக்குடா குடும்பத்தில் கல்யாணம் முடித்து பேரம்பேத்தி எடுத்தோன்னு நக்கு கேட்டு வங்களடும் நக்கு வங்களடு பெண் வங்களடு கிளவி கிழவன் கிடக்கானா இவங்கிட்டு மாற்றி அப்படி நக்குடா. இல்லை வயசு முதியவராக இருந்தால் அறிவோடு இருக்கண்டா எல்லா பேரும் அறிதட்டத்தனமாக போய்கிட்டேன். அதுதான் இப்போ நக்கு போட்டாச்சு. டைல்ஸ் கல்லில் பிறண்டு படுத்திருப்பான் குளிர்ச்சியாக இருக்குது நல்லா இருக்குன்னு படுத்திருப்பான். அப்படியே உன் உயிர் தடத்தை அப்படியே சோழி முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்க நக்க போவேன். போட்டாச்சுடா டைல்ஸில் பிடிச்சாடுறா டைல்ஸில் மந்திரத்தை இறக்கி சோழி முடிச்சாரு முக்கால் சேர்த்தேன்டா.